டிஎன்பிஎஸ்சி தமிழ் 20 நாட்கள் ஸ்டடி சேலஞ்ச் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி டே 3. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஈகை விருந்தோம்பல் தேப்பை மீனாட்சி சுந்தரம். ஓகே, முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பசி என்னும் தீப்பினி தீண்டலரிது யாரை? ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? பாத்துன் மரியை இவனை. அதாவது பகிர்ந்துண்ணும் பழக்கம் உடையவர்களை பசிப்பினி என்னும் கொடிய நோய் தாக்காது. ரெண்டாவது கேள்வி பார்த்தலாம். சரியான வரிசையில் அமைந்த திருக்குறளை தேர்ந்தெடு. முதல்ல குறளுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம வறுமை நிலையில் இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க உதவி கேட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்கிறது உயர்ந்த பண்பு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இதுக்கு ஆன்சர் இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள்ள. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாம். இலக்கண குறிப்பு தருக அனிச்சம். அனிச்சம்ங்கிறது ஒரு பூவோட பெயர் தான், ஆனால் திருக்குறளில் அதோட மென்மையை சொல்லியிருப்பாங்க. அதனால் இது பண்பாகு பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இறக்கப்படுவது ஒரு துன்பமாகும் எப்போது? நம்ம யாருக்காவது உதவி பண்ணும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு படபடனே இருக்கும். அதுதான் சொல்லுது. இரவலரின் இன்முகம் காணும் அளவு. யாருடைய வீட்டில் திருமகள் வாழ்வாள்? நல்ல விருந்தினரை முகமலர்ச்சியுடன் போற்றுகின்றவர் வீட்டில். அடுத்த கேள்வி, இலக்கண குறிப்பு தருக நோக்குதல். நோக்குதல் பிரிக்கும்போது நோக்கு ப்ளஸ் தல். இதில் பகுதி நோக்கு அப்படிங்கிறது ஏவல். ஒருத்தரை நம்ம கட்டளையிடுற மாதிரி இருக்கும், அதனால் இது ஏவல். தல்ங்கிறது தொழிற்பெயர் விகுதி. ஓகே, இப்போ இது தொழிற்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? சரியான வரிசையில் அமைந்த திருக்குறளை தேர்ந்தெடு. இதுக்கு மீனிங் என்ன ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நல்ல விருந்தினர்களை வரவேற்று என்றைக்குமே உபசரிக்கிறவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. இதுதான் திருக்குறளோட அர்த்தம். சரியான வரிசையில் அமைந்த திருக்குறள் என்னன்னு பார்த்துடலாம். வாழ்க்கை வருவிருந்து வைகளும் ஓம்புவான் பருவந்து பாழ்படுதல் இன்று. நெக்ஸ்ட்டு, தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி யார்? தோப்பை மீனாட்சி சுந்தரம். அடுத்தது, இலக்கண குறிப்பு தருக நல்விருந்து. நல்விருந்து பிரிக்கும்போது நன்மை ப்ளஸ் விருந்து பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு, இருத்தல். இதுவும் பிரிக்கும்போது இரு ப்ளஸ் தல். ஏவல் கட்டளையில் அந்த பகுதி வரும். தல் தொழிற்பெயர் விகுதி தொழிற்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது தேப்பை மீனாட்சி சுந்தரம் அவர்களை யார் என்ன சொல்லி புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னவங்க திருவிக்க. பல்கலை செல்வர் திருவாவடுதுறை ஆதீனம். பெருந்தமிழ் மணி சிவபுரி சன்மார்க்க சபை. பன்மொழி புலவர் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம். ஓகேங்களா? இப்போ கரெக்டான ஆன்சர் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தேப்பை மீனாட்சி சுந்தரனின் சிறந்த ஆய்வு நூல் கேட்டிருக்காங்க. ஆய்வு நூல் காணல் வரி. நெக்ஸ்ட், தேப்பை மீனாட்சி சுந்தரனாரின் சிறந்த மொழி நூல் தமிழ்மொழி வரலாறு. நாட்டு விடுதலைக்காக போராடி தேப்பை மீனாட்சி சுந்தரனார் எந்த ஆண்டு சிறை சென்றார்? 1944. நெக்ஸ்ட்டு, மீனாட்சி சுந்தரனாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1977. கலைமாமணி விருது 1978. ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஷெட்யூலுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.